ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஹார்ட் கேம் சீரிஸோட ஃபஸ்ட் எபிசோட். இதுதான் கெட்டிங் ஓவர் இட். இன்னும் ஒரு ப்ரோ பிளேயர் இல்லை, மீடியம் பிளேயர், நல்லாவே இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ விளையாடுறத மட்டும் நீங்கள் பாருங்கள். நான் வாய்ஸ் ஓவர் தேவைப்படுற இடத்துல மட்டும்தான் கொடுப்பேன். இதான் ஸ்டார்டிங் ஏரியா. இந்த ஸ்டார்டிங் ஏரியாவிலேருந்து நம்ம ஸ்பேஸ்க்கு போகிறது தான் அந்த கேமோட கான்செப்ட். ஆனால் அந்த கேம் நல்லாவே இருக்கும். இது கேம் வேணால் குறை சொல்ல முடியாது, நல்ல கேம். நான் நல்லா விளையாடலாம், நான் ஃபோனில் விளையாட கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் சூப்பரான கேம். ஆனால் இந்த வீடியோ கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் வச்சுக்கோங்க. சார்ஜ் வேறு இல்லை, ஸோ அப்படி தான் இருக்கும். என்ன தான் ட்ரை பண்ணால் வர முடியும். ரொம்ப நாள் ஆச்சு, நான் டச் விட்டு போயிடுச்சு. கலப்படாங்க, எப்படியா இருந்தால் போயிட்டு காட்டு உங்களுக்கு ஆண்டி. நான் இப்படியே அந்த இடத்துக்கு போகலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், வரமாட்டேங்குது. இப்படியே சுற்றி அந்த சைடு போகலான்ட்டு. காய்ஸ் இப்போ என்ன பண்ணுறது காய்ஸ், வரமாட்டேங்குது. என்னடா அவங்க தப்பாக போடுறாங்க கீழே. காய்ஸ் இது ரொம்ப மோசம். அவங்க தப்பாக எழுதுவாங்க. நான் முன்னாடி விளையாடும் போது அது இல்லாமல் தான் மோடு போட்டு அது இல்லாமல் விளையாண்டுட்டு இருந்தேன். இப்போ என்னடானா அதுக்குன்னு தனி மோட்லாம் இருக்கும், அதெல்லாம் வேண்டாம். இப்போ என்னடானா இப்படி மாற்றி வச்சுருக்காங்க. முன்னாடி நான் ஒரு வின் பண்ணியிருக்கேன், அதுவே கஷ்டப்பட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு 5 வின் பண்ணியிருக்கேன் காய்ஸ். அதில் என்னோடய ஹையஸ்ட் ஸ்கோரே 10 தான். 10 மினிட்ஸில் கஷ்டப்பட்டு போனேன் சார். 2 மணி நேரம் கஷ்டப்பட்டு 10 மினிட்ஸில் ட்ரை பண்ணி போனேன் கேஸ். அப்பப்போ கொஞ்சம் வெளில போய்ட்டு வருவேன், ஏன்னா எனக்கு சார்ஜ் இல்லை, அதனால் சார்ஜ் போர்டில் விளையாடுவேன். சார்ஜ் போர்டில் விளையாடும்போது இந்த மாதிரி சில பல லேகு டச் இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி ஆகும். இதை பாருங்கள், என்னோட கப்பெல்லாம் ரொம்ப நாள் எல்லாமே எனக்கு புதுசாக இருக்குது. சரி நடிக்க வேண்டாம், விளாட தெரியல, சும்மா ஒரு ஃபன் இல்லாமல் எப்படி இவனுங்க வேறு கண்டது கீழே அடிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி இப்போ சீரியஸாக விளாட்லாம் தான் இருக்கிறேன், இல்லை நார்மலாகவே விளாடும் தோணுது. எதுக்கு சீரியஸாக நின்றுட்டுருக்கு இது மாதிரி இதே ஒரு மாதிரி ஆகுது. மொத்தமாக 9 மினிட்ஸ் தான், இப்போ ரொம்ப ஷார்ட்டாக தான் போடுவேன். ஏன்னா சார்ஜ் வேறு இல்லை, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். சார்ஜ் போட்டு விளாண்டுட்டுருக்கேன், ஃபோன் பயங்கரமாக சூடாது, கேமராலாம் சூடாச்சு, ஓவர் ஹீட்டிங் கேமரான்னு சொல்லிட்டு மெசேஜே வந்துடுச்சு, அலர்ட் வந்துடுச்சு. இந்த இடத்துல ஒரு 9 மினிட்ஸ் தான் இருக்கும் வீடியோ, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நான் ஒருத்தன் வேணாம் அப்படின்ற இடத்துல கீழே வேற தப்பாக போட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த இடத்துல அப்படியே போயிட்டு இந்த இடத்துக்கு நான் வரணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். இது சிம்னி ஸ்கிப், சைடில் ஒரு சின்ன இம்முடுக்கோன் இருக்கும், இதுக்கு மேலே அப்படியே உட்காந்துட்டு இந்த இதை இழுத்தோம்னா அப்படியே போயிடலாம். ஆனால் இந்த இடத்துல நான் ஒரு கோளாறு பண்ணிப்பேன். வாய்ஸ் கொடுக்கும்போது தான் நான் பார்த்துருப்பேன், லூஸ்டமாக கீழே உள்ள பார்த்துருப்பேன். அதுக்கடுத்து அப்படிக்கா போயிருப்பேன். இந்தா திரும்படி வர ட்ரை பண்ணேன், சரி எதுக்குன்னு சொல்லிட்டு மனசை மாற்றி அதான் நம்ம ஏதோ பண்ணணும், நம்ம வேறு என்னமோ பண்ண யோசிச்சு வேறு என்னமோ பண்ண பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். இந்த இடத்துல தான் மிச்சம் 6 நிமிஷம் போகுது. இந்த லெஃப்ட் ரைட்னா அடிச்சு லெஃப்ட் ரைட்னா அடித்து போகணும் காய்ஸ். சரி ஒரு சின்ன கட். என்னடா இப்போ இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரில கைஸ். இப்போ நான் வெளில போயிட்டு தான் உள்ள வந்தாகணும், ஸோ வெளியில் போயிட்டு தான் உள்ள வரணும் கைஸ். உள்ள வந்தாச்சு. இப்போ கொஞ்சம் லேக் வரும், ஃபோன் கேஸை கழட்டணுமோ, ஏன்னா அதனால தான் கொஞ்சம் பாருங்க சார்ஜ் எவ்வளோ கம்மியாக இருக்குது.
இது என்னாச்சு? நான் வேறு ரெக்கார்ட் பண்ணும்போது இனத்தராமல் சொல்லிக்கிட்டேன். சரி, என்னடா அது வரவே மாட்டுது. நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தது போதும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நான் கூட சார்ஜ் போட்டு தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். 12 தான் இருக்குது. அப்போ ரெக்கார்ட் பண்ணி 4 இருந்துச்சு. நான் 2 வச்சே பார்த்துட்டு இருந்திருக்கேன். 3.2 அதை வச்சு நான் ட்ராவலே பண்ணியிருக்கேன். 6 hours ட்ராவல் இல்லை 2 சார்ஜ் வச்சு மெயின்டைன் பண்ணி இல்லை 3 தப்பா சொல்லலாம், சாரி. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு நான் எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்க மாட்டேன் இல்லை கொடுக்கேன். அந்த விளக்கு பிடி பிடிச்சோம் இல்லை, எனக்கே இப்போ முட்டாள்தனமாக இருக்குது. கீழே தட்டி மேலே பிடிச்சி இப்படி தள்ளி அங்கிட்டு போயிடறாங்க. அந்த இது மேலே உட்காந்தா தான் ஒழுங்காக போக முடியும். சரி, அடுத்து எனக்கு தெரிஞ்சு சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் பார்க்கணும். கேஸ் ஃபோன் கேஸை கழட்டியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அப்புறமா சந்திக்கலாம். அதுவும் இல்லாமல் ஸ்க்ரீனில் இப்போ நான் காட்டுற அந்த இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கேம் பிளே, அதுக்கு அடுத்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனிமேல் நான் இதுக்கடுத்து நீங்களே பார்த்துக்கோங்க. பாய். கேஸ் இது வரைக்கும் வாய்ஸ் ஓவர்லாம் பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோ மைக்ராஃப்ட் ஆட்டோமேட்டிக் ஃபார்ம் தான். நம்ம வேர்ல்டு ஏதோ என்ன இது ஒரு பக்கில் சிக்கிச்சு. அந்த பக்கை நான் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு வீடியோ பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதுக்கடுத்து இந்த ஸ்க்ரீனில் தெரியல இந்த இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் பேர்